வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், தோழிகள், சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதோடைய அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக 200 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேங்க. மேல் தோலை நல்லா சீவிட்டு கரெக்டாக 200 கிராம் 2 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் இஞ்சி கரெக்டாக இருக்குங்க. இது நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி 200 கிராம் எடுத்தோம்னா பூண்டு பாருங்கள், பூண்டை நல்லா உரிச்சிட்டு இதே மாதிரி 200 கிராம் பூண்டு எடுத்துக்கணும். 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, இது கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. இப்போது நம்ம 1/2 கிலோ வெங்காயம் எடுக்க போகிறோம். பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், 1/2 கிலோ எடை அளவில் 1/2 கிலோ கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுக்க போகிறோம். அதே அளவு தாங்க, 1/2 கிலோ தக்காளி. வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ. இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதை கரெக்டாக நம்ம நெருத்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா இருந்தால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பட்டை எடுத்திருக்கேங்க. பட்டை தூளாக இருக்குங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துட்டோம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம எடை போட போகிறோம். பாருங்கள், நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ சிக்கன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கனை பிரியாணியில் தேட தேவையில்லை, கரெக்டாக இருக்குங்க. 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம எடை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். 1 கட்டு புதினா, அதாவது சின்ன கட்டால் 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லித்தலை. மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சியை சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போது பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக 200 கிராம் உலக்குங்க. இது 200 கிராம் உலக்கில் 2 உலக்கு நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இது பிரியாணிக்கு முக்கியமான எண்ணெய்ங்க. அது சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா இப்படி உதுத்து விட்டு சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு கேஸை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரை வதக்கி விடணுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த கலர் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரையும் நல்லா பொறுமையாக வதக்கி விடணும். கொஞ்சம் மூடி போட்டு நீங்கள் அப்பப்போ கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்ல பொன்னிறமான கலர் வந்துருச்சு வெங்காயம். அப்போ தான் நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அதனால் முடிஞ்சளவு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாயை இந்த டைம்லேயே சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம சீக்ரெட்டாக நான் இதை சொல்லலைங்க. ஃபஸ்ட்டு நம்ம புதினா, மல்லித்தலை 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லித்தலையை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கங்கே பிரியாணியில் புதினா, மல்லித்தலை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இதே மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்த்தோம்னா தூக்கி போட தேவையில்லை. டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைம்லேயே இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதையும் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வதக்குறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். காரத்துக்கு உங்கள் காரத்தை பொறுத்தளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் மசாலாவெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். 2 கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்கேங்க. 2 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்குங்க.
சிக்கனை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கனை இந்த அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கன் வந்து இந்த மசாலாவிலே நல்லா குக் ஆகணுங்க. அதுவரை நம்ம வந்து பொறுமையாக மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து நல்ல மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து 200 கிராம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தயிர் எடுத்துகிட்டு மறுபடியும் 200 கிராம் 400 கிராம் தயிர் தேவைப்படுங்க இதுக்கு கரெக்டாக. ஃபஸ்ட்டு 200 கிராம் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 200 கிராம் உலக்கில் வந்து நான் வந்து 2 உலக்கு வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 லெமன் வந்து தேவைப்படுங்க. 1 கிலோவுக்கு 1 லெமன். அப்போ நம்ம 2 கிலோவுக்கு 2 லெமன் வந்து சேர்த்து நல்லா பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சட்டியால் இந்த பாருங்கள், இந்த பாத்திரத்தில் 1 பாத்திரம் அளவு ஃபுல்லு வந்து அரிசி இருந்துச்சுங்க. எனக்கு 2 பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றிட்டோம். இப்போது நம்ம 2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்ருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த டைமில் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது, ரொம்ப கொதி வர விட்டுறக்கூடாது. சிக்கன் வந்து அந்த மசாலாவிலேயே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள், இப்படி சிக்கனை எடுத்து பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து துளசி அரிசின்னு சொல்லுவாங்க. துளசி அரிசினா அதாவது பச்சை புல்ல கூட பிரியாணி செய்யலாம் இந்த அரிசியில். இது வந்து குழையாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா. இந்த அரிசிக்கு பேர் வந்து துளசி அரிசின்னு சொல்லுவாங்க. கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி கரெக்டாக 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா கூட சேர்க்கணுங்க. பாருங்கள், தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரைஸ் சேர்க்கணும். சேர்த்துட்டோம், அரிசியெல்லாம் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி மெதுவாக அப்படி லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு டக்குன்னு ஸ்பீடெல்லாம் கிண்டக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸை மறுபடியும் சொல்கிறேங்க, சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து நல்லா அடி கொடுத்து கிண்டணுங்க. அப்புறம் ஒரு சைடு மசாலா, ஒரு சைடு வந்து அரிசி வந்து சேர்ந்துடும். அதுக்காக லைட்டாக இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா 3/4 வாசி நல்லா பிரியாணி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் இப்படி அடி கொடுத்து லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. இந்த மாதிரி கட்டை கரண்டி வச்சு தான் நம்ம வந்து பிரியாணியை வந்து லைட்டாக அப்படி எடுத்து விடணும். கரண்டி வச்சிங்கன்னா சாதம் வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதுக்காக இந்த மாதிரி கட்டை கரண்டி இருந்தால் நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணியை வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம இப்போ நெய் சேர்க்க போகிறோம். கரெக்டாக 150 கிராம் நெய் வந்து இந்த டைமில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயிலில் தான் நான் வெங்காயம்லாம் வதக்கினேன். இப்போது மேலே வந்து சேர்த்திங்கன்னா இந்த நெய் வந்து சேர்க்குறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். அடுப்பு கறியை நெருப்பூட்டி கங்காக்கி வச்சுருக்குறோம் இதை தம் போடுறதுக்காக. இப்போது நம்ம வந்து கேஸ் வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தம் போட போகிறோம். இந்த கறியை தூக்கி மேலே இப்படி பரப்பெல்லாம் நம்ம வந்து கொட்டி விட்டோம்னா அந்த பிரியாணியில் மேலே வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா இந்த கங்கு வந்து அப்படியே நல்லா ஈரத்தெல்லாம் நல்லா இஞ்சி எடுத்துக்கிறோம். பிரியாணியை தம் போட்டு 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுறணுங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து மூடியை வந்து ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மெதுவாக வந்து மூடியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு சூப்பராக பிரியாணி வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எதுக்காக இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னா, நான் வந்து 15 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு ஒரு நேர்ச்சி பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து கரெக்டாக 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பணம் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு பணம் வந்துச்சுன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு, அதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காதவங்களுக்கு, ரோட்டோரமாக இருக்கிற ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வந்து 15 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நேர்ச்சி பண்ணிக்கிட்டேங்க. அதை வந்து இப்போ பணம் வந்ததுனால நான் இப்போ வந்து அதை வந்து நேர்ச்சியை வந்து நிறைவேற்ற போகிறேங்க. அதுக்காக தான் நான் வந்து 2 கிலோ சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருக்கேங்க. கண்டிப்பாக நான் வந்து எப்பப்போல்லாம் எனக்கு பணம் வருதோ அப்போல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நேர்ச்சி பண்ணியிருந்தேங்க. இது வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. இது உங்களால் மட்டும்தாங்க முடியும். மாதம் டக்குன்னு எனக்கு பணம் வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து நேர்ச்சி பண்ணியிருந்தேன்.
கண்டிப்பாக நான் வந்து இந்த நேர்ச்சியை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. நான் எப்போல்லாம் சாப்பாடு கொடுக்குறேனோ கண்டிப்பாக அப்போ வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேங்க. இதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுனால நமக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து குறைஞ்சி போயிட மாட்டோம், மேலே தாங்க வருவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.